Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேற்று நடந்த ஒரு அரசு விழாவில் உதயநிதி அவர்கள் பெயரை சொல்லும்போது துணை முதல்வர் உதயநிதி என்று சொல்லிவிட்டு சாரி அமைச்சர் உதயநிதி ஆகஸ்ட் 19க்கு பிறகு நம்ம இப்படி சொல்லி அழைக்கலாம். முதல்வர் இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு சொன்னார். அதாவது பழங்கள்லாம் தானாக பழுக்கணுமே தவிர தடியால் அடித்து பழுக்க வைக்கக்கூடாது. அது இயல்பாக நடக்கணும் எந்த விஷயமும். அவர் முதல்வராகவும் வருவார், அடுத்து திமுகவுடைய தலைவராகவும் வருவார். இந்த விஷயத்தை கலைஞர் பண்ணல. இவர் ஸ்டாலின் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு மேலே சீனியர்ஸ் இருப்பாங்கள்ல, அதனால் இவருக்கு ஈக்குவலான சீனியர்ஸு, இவருக்கு மேலே இருக்கிறவங்க துரைமுருகன் போன்றவர்கள்லாம் அவங்க என்னடா அவருக்கு தலைவர் பையனுக்கு மட்டும் ஏற்றம் போயிட்டே இருக்கு, ஒரு ஏறிட்டே இருக்கார், ஏணியில் மேலே போயிட்டே இருக்கார். அவர் 26 தேர்தல் நெருங்கும் பொழுது உதயநிதியை கொண்டாந்து ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வச்சார்னா, இப்போ இயல்பாகவே 26 தேர்தல் போது மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் அடுத்தது உதயநிதி தானே முதல்வர் வருவார். கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள பிரச்சனை இல்லை, கட்சியை தாண்டி இவர் என்ன ஆதரவு இருக்கு அதை இவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஒரு கட்சியில். அதிமுக பாருங்க, எம்ஜிஆர் இறந்து போன பிறகும் பிரச்சனை, ஜெயலலிதா இறந்து போன பிறகும் பிரச்சனை, இதுவரையும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. எங்கள் கட்சிக்கு இயல்பாகவே ஒரு தலைவர் எடுத்து சூட் ஆகிட்டார். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நீங்கள் குடும்ப வாரிசு அரசியல் சொல்லுங்கள், குடும்ப அரசியல் சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. சார், விஜயோட ஓட் பேங்க் இன்னும் ஒரு அன்டெஸ்டடாக இருக்குது. அது என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் அவர் திமுகவுக்கு ஒரு போட்டியாவோ இல்லை அவரை எதிர்க்கிறதுக்கு உதயநிதி களம் காணணும் போன்ற விஷயங்களோ அதெல்லாம் வணக்கம் நேயர்களே. இன்றைய நமது நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நலமாக சார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ரமோஷன் எப்போது என்ற கேள்வி தொடர்ந்து அவர் அமைச்சரானதிலிருந்தே அவர் எப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆவது எப்போது என்ற கேள்வி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பாகத்தான் முதலமைச்சர் ஸ்டாலினே அது பற்றிய கோரிக்கைகள் வலுத்துள்ளதை தவிர இன்னும் பழுக்கவில்லை அப்படின்ற ஒரு திட்டவட்டமான ஒரு பளிச்சுன்னு ஒரு பதிலை சொன்னார். ஆனால் அதற்கு அப்புறமும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேற்று நடந்த ஒரு அரசு விழாவில், ராமநாதபுரத்தில் நடந்த அரசு விழாவில் அந்த ஒவ்வொரு பேராசிரியர் அளிக்கும்போது உதயநிதி அவர்கள் பெயரை சொல்லும்போது துணை முதல்வர் உதயநிதி என்று சொல்லிவிட்டு சாரி அமைச்சர் உதயநிதி ஆகஸ்ட் 19க்கு பிறகு நம்ம இப்படி சொல்லி அழைக்கலாம் அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதுதான் ஊடகங்கள் முழுக்க விவாதமாக இருக்குது. ஆனால் இது பற்றி திமுக தரப்பில் எந்த விதமான ஒரு கருத்து பகிர்வோ ஒரு பதிலோ இல்லை. அதிகாரபூர்வமற்ற வகையில் கூட அவர்களிடம் இதுவரை இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது முதல்வர் இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு சொன்னார். அதாவது பழங்கள்லாம் தானாக பழுக்கணுமே தவிர தடியால் அடித்து பழுக்க வைக்கக்கூடாது. அது இயல்பாக நடக்கணும் எந்த விஷயமும். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, தானாக பழுக்கிற பழம் தானாக பழுக்கணும், தடியாக அடித்து பழுக்க வைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஊரில் கோயம்பேடில் கல்லை போட்டு பழுக்க வைக்கிறாருல்ல, அது மாதிரி பழுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் உதயநிதிக்கு பதவி கொடுக்கறது அந்த கட்சிக்குள்ளே இயல்பாக ஒரு குரல் வலுத்த பிறகு அந்த குரலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி கொடுக்கலான்னு முதல்வருடைய நினைப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அது ஸ்டாலினுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கோங்க. ஸ்டாலினையும் ஒரு துணை முதல்வர் 2006லேருந்து சொல்லிட்டே வந்தாங்க. அது 2009 தான் நடந்தது. 2011 தேர்தல் வரத்துக்கு முன்னாடி ஒரு 2009 தான் பண்ணேன். பட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவர் கடந்து வந்த பாதைகள், அந்த விஷயங்கள்லாம் வேறு என்டையர்லி ஸ்டாலினோட விஷயங்கள். இப்போது உதயநிதி கடந்து வந்த பாதைன்றது 2019 அவருடைய அரசியல் ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. அதனால் அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு 19, 21, 24 3 எலெக்ஷன் அவர் பார்த்துருக்காரு. 3 எலெக்ஷனில் பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு. 2021 அப்புறம் அமைச்சரும் ஆயிருக்கார். ஸோ அடுத்த ஏற்றம் இப்போது பொதுவாக திமுக பற்றி வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், இந்த விஷயங்கள்லாம் திமுக பற்றி வைக்குது. அது ஸ்டாலினை மனசில் வச்சு வைக்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட அது ஸ்டாலினுக்கு பொருந்தாது. அவர் ஒரு நீண்ட அனுபவத்தில் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாக அதுவும் கூடவே சேர்த்து பேசப்படுறதை பார்க்குறோம். ஆனால் உதயநிதிக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் அடுத்தடுத்து ஏணியில் மேலே போயிட்டே இருக்கீங்கள்ல, அதனால் அவருக்கு அந்த மாதிரி பேசுவாங்களான்னா நிச்சயமாக பேச மாட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த திமுக கட்சிக்குள்ளேயே உதயநிதிக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கிறதுனா அந்த கட்சிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க என்ன இயல்பாக நினைக்கிறாங்கன்னா, எங்கள் கட்சிக்கு எதிர்காலத்தில் ஒரு தலைவர் உருவாயிட்டார்,
அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதிமுக பாருங்கள் 89 எம்ஜிஆர் இறந்து போன பிறகும் பிரச்சனை, ஜெயலலிதா இறந்து போன பிறகும் பிரச்சனை, இதுவரையும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. எங்கள் கட்சிக்கு வந்து இயல்பாகவே ஒரு தலைவர் எடுத்து சூட் ஆகிட்டார். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நீங்கள் குடும்ப வாரிசு அரசியல் சொல்லுங்கள், குடும்ப அரசியல் சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. எங்கள் கட்சிக்கு ஒரு தலைவர் உருவாகிட்டார். அவர் 3 எலெக்ஷனாக வந்து மக்களை பார்த்து ஓட்டு கேட்டார். அவரும் எம்எல்ஏ ஆகிட்டார், அவரும் மந்திரி ஆகிட்டார். அவர் கொடுக்குறதுல என்ன தப்பு? அவர் முதல்வராகவும் வருவார், அடுத்து திமுகவுடைய தலைவராகவும் வருவார். அது எங்கள் கட்சி விவகாரம், நீங்கள் யார் அப்படின்னு திமுகவில் கேட்குறாங்க. ஸோ திமுகவில் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஆதரவு இருக்குது. அதுக்கேற்றபடி ஸ்டாலினும் வந்து அது காயில் கரெக்டாக நகர்த்திட்டார். அதாவது இந்த சீனியர்ஸ்லாம் ரொம்ப முன்முணுக்கக்கூடாதுன்ட்டு அவங்க பசங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டார். டிஆர் பாலு பையனுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதாகட்டும், துரைமுருகன் பையனுக்கு எம்பி போஸ்ட் கொடுக்கறதாகட்டும், யார் என்னென்னவோ அவங்களுக்கு யாரும் குரல் எழுப்ப மாட்டாங்கள்ல. சைட் பை சைடு அதையும் பண்ணிட்டார். ஆனால் இதை வந்து கலைஞர் பண்ணல. இந்த விஷயத்தை கலைஞர் பண்ணல. இவர் ஸ்டாலின் வந்து இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு மேலே சீனியர்ஸ் இருப்பாங்கள்ல, அதனால் இவருக்கு ஈக்குவலான சீனியர்ஸு, இவருக்கு மேலே இருக்கிறவங்க துரைமுருகன் போன்றவர்கள்லாம் அவங்க வந்து என்னடா அவர் இப்போ தலைவர் பையனுக்கு மட்டும் ஏற்றம் போயிட்டே இருக்கு, ஒரு ஏறிட்டே இருக்கார், ஏணியில் மேலே போயிட்டே இருக்கார், நம்மளை வந்து நம்ம பசங்க ஒன்று கண்டு அது. அப்போது வீரபாண்டி ஆறுமுகம் கூட கலைஞரிடம் ஒரு கேள்வி கேட்டதாக ஒரு செய்தி திமுக வட்டாரத்தில் பேச்சு இருந்தது. அப்போது ஆனால் அவருடைய பையனுக்கான ஏற்றம், அந்த அவருடைய பையன் செழியன் இருந்தான்னா அந்த ஏற்றத்தை பெற்றிருப்பார். பட் ராஜாவுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கலன்றது உண்மை. இப்போ அந்த செழியன் இறந்து போயிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் பாயிண்ட் என்னென்னா, ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டார். இப்போ சீனியர் சார் முழுமுழுக்க முடியாது. மற்றபடி ஒரு இடைநிலை தலைவர்களோ இல்லை கடைநிலை கிளை செயலாளர் கூட எல்லாருமே உதயநிதி எதிர்ப்பாங்க. இல்லை, உதயநிதி ஸ்டாலினை அவர் வந்து துணை முதல்வர் ஆகிறத கிட்டத்தட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் அப்படின்ற இடத்துல அந்த நிலையில் இருக்கிற நிர்வாகிகள்லேருந்து திமுக பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் வரைக்கும் வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஏன் அது பழுக்கவில்லை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக எடுத்து? இதில் இன்னொரு அரசியல் இருக்குது சார். இப்போது ஸ்டாலின் வந்து 19 ஒரு பெருவாரியான ஒரு வெற்றியை பெற்று வந்தார். அப்புறம் தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்ருக்காரு, நல்ல கூட்டணி அமைச்சிட்டாரு. அப்புறம் ஆட்சியில் வந்து பல திட்டங்கள்லாம், பெண்களுக்கு எதிராக பல திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நேற்று வரைக்கும் கூட திட்டங்கள் நிறைய ஆரம்பித்து வச்சுருக்காரு, தமிழ் புதல்வன் ஆரம்பித்து வச்சுருக்காரு. அது அவருக்கு ஒரு கட்சியை தாண்டி ஒரு ஓட் பேங்க் கொடுத்துருக்கு. பெண்கள், அதிமுகவில் இருக்கிற பெண்கள் பெரும்பாலான ஓட் பேங்க் அவருக்கு வந்து வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கட்சியை தாண்டி ஒரு ஓட் பேங்க் அவருக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது அவருடைய செல்வாக்குன்றது கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குன்றது உண்மை. அவருக்கு எதிரான வந்து அவருக்கு ஈக்குவலான தலைவர்கள் இன்னும் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் வரல. அது நீங்கள் அண்ணாமலையை சொன்னாலும் சரி, எடப்பாடியை சொன்னாலும் சரி, சீமானை சொன்னாலும் சரி, வேறு யாருமே வந்து அதுக்கே பிரேமலதா யாரும் எதிர்கட்சி தலைவர்கள் ஈக்குவலாக வந்து வெற்றியை பார்த்தவங்க யாருமே, வெற்றியை படைத்தவங்க யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து 26 தேர்தல் நெருங்கும்பொழுது உதயநிதியை கொண்டாந்து ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வச்சார்னா, இப்போ இயல்பாகவே 26 தேர்தல் போது மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் அடுத்தது உதயநிதி தானே முதல்வர் வருவார், அடுத்தது முதல்வர் உதயநிதி தானே வருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவருக்கு இப்போ ஓட்டு போட்டுருக்கிற அந்த மக்கள் இருக்காங்கல்ல, கட்சியை தாண்டி ஓட்டு போடுற நடுநிலை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க அதை எந்த விதத்தில் ஏற்றுப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ வந்து இப்போ ஸ்டாலினுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்ற வதந்தியெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. உண்மையிலேயே கூட உடல்நிலை சரியில்லாத இருக்கலாம். பிரேமலதாலும் நிறையா பேசினாங்க இல்லையா, அவர் பேண்ட்டில் கை விட்டு வராரு, கை நடுங்குது, நடக்க முடியல, எதோலாம் சொன்னார். ஆனால் ஒரு 70 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு பல விதமான உடம்பு பிரச்சனைகள் இருக்கும் சார், எல்லாருக்குமே இருக்கும். அதை இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி தான் அவங்க சிகிச்சையின் மூலமாக அவங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை வகுத்துட்ருக்காங்க. அது மாதிரி தான் ஸ்டாலினும் இருக்கார். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் வந்து இவர் வந்து உதயநிதியை கொண்டு இங்கே வைக்கிறார் அப்படின்ற இதில் உதயநிதி வந்து கட்சியை தாண்டி ஒரு ஓட்டை வாங்குற அளவுக்கு வந்துட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்காத வரையும் ஸ்டாலின் வந்து உதயநிதியை கொண்டு வரவே மாட்டார். கட்சிக்குள்ள வந்து 100% கட்சிக்குள்ள பிரச்சனை இல்லை, கட்சியை தாண்டி ஒரு என்ன ஆதரவு இருக்கு அதை ஒரு ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஒரு கட்சியில். அப்போ இவர் வந்து துணை முதல்வராக இப்போது அறிவிக்கப்பட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற குழப்பம் வரும்ன்றீங்களா? அந்த குழப்பம் வரும் இல்லை, நம்ம ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோம், ஸ்டாலின் பேரை கூட சொல்லலாம், ஸ்டாலின் அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே உதயநிதி கையில் கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல. நீங்கள் போடுற ஓட்டு உதயநிதிக்கார ஓட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ உதயநிதிக்கு எவ்வளோ ஓட்டு விழும் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை வச்சா எதிர்கட்சிகள், அப்போ ஸ்டாலின் உடல் நல்லா இருக்கணும், நீண்ட காலம் ஒரு வாழணுன்றதெல்லாம் அதில் நமக்கு வாழ்த்துறோம் எல்லாம் இருக்குது. ஆனால் மக்களுடைய எண்ணம், நீங்கள் போடுற ஓட்டு வந்து இவங்களுக்கான ஓட்டு, நீங்கள் போடுற ஓட்டு அவங்களுக்கான ஓட்டு, அப்படி தானே பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கார், அவருக்கு உதவியாக துணை முதலமைச்சர் இருக்காங்க அப்படின்றது இந்திய அரசியலில் ஒன்றும் புதுசு கிடையாது. இந்திய நிர்வாக அமைப்பில் இது ஆந்திராவில் பவன் கல்யாண் இருக்கார், அதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டியோட அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 5 டெப்டி சிஎம் இருந்தாங்க. தமிழ்நாட்டிலே இபிஎஸ் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார்.
இப்போ உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கு அவர் முதலமைச்சராக இருக்காரு, 3 பேர் டெப்யூட்டி சிஎம்மாக இருக்காங்க. அந்த விதத்தில் இங்கே மட்டும் உதயநிதியோட இந்த உயர்வு மட்டும் ஏன் இவ்வளவு விவாதத்துக்கு உள்ளாக்கப்படணும்? உதயநிதி முதல்வரோட மகனாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாகுது. இதுவே வேற ஒருத்தர் கொடுக்குறதாருன்னா யாருமே கேட்க மாட்டாங்க, யாருமே அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உதயநிதி பிக்சரில் இல்லை வச்சுக்கோங்க, அவர் துரைமுருகனுக்கு கொடுக்குறா வச்சுக்கோங்க, யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் சீனியர் மோஸ்ட், அவர் முதல்வர் கரெக்டாக தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ யாரோ உதயநிதி பேரை கோத்து விட்ருக்காங்க. இதில் உதயநிதி கொடுத்தா உடனே சைமல்டேனியஸாக துரைமுருகனுக்கு கொடுப்பாங்க. 2 பேரையும் ஏன்னா அவர் ரொம்ப சீனியர், அவருக்கும் கொடுத்துட்டு இவருக்கும் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. வெளியில் இருக்கவங்க, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள, கட்சிக்கு வெளியில் கூட யாரும் முழுமுழுக்க மாட்டாங்க. இப்போ ராமதாஸோ பிரேமலதாவோ எதுவும் பேச மாட்டாங்க, சீமானோ எதுவும் பேச மாட்டாங்க, அவங்க வாயை அடைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட. இது யாரோ நடுவில் இந்த விஷயத்தை எதிர்கட்சியோட யாரோ கிளப்பி விட்ருக்காங்க. ஏன்னா துரைமுருகன் பேர் சீன்லேயே இல்லை, அவர் பேரை நடுவில் திடீர்னு உள்ளே வந்திருக்குன்னா அது எதிர்கட்சிகள் மூலமாக தான் வந்திருக்கு. அப்படி ஒரு பதவி கொடுத்தா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, இந்த பதவின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சாசனப்படி இருக்கிற பதவி கிடையாது. அதனால தான் நீங்கள் 2, 3, 4 எல்லாம் வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அது ஒரு ரெக்கக்னைஸ்டு போஸ்ட் கிடையாது. நான் டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு நீங்கள் கவர்னர்கிட்ட பதவி ஏற்றுக்க முடியாது. நீங்கள் மந்திரியாக தான் பதவி ஏற்றுக்க முடியும், டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு பதவி ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அது அரசியல் சாசனப்படி அமைந்த போஸ்ட் கிடையாது அது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ என்னுடைய இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த செட்டப்பில், இந்த டிஎம்கே செட்டப்பில் உதயநிதி என்பவர் அவர் எல்லா விதமான அதிகாரிகளையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் அரசாங்கத்தில் அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுக்கு, அந்த முதல்வர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கோ, இல்லை அரசாங்கத்தில் இருக்கிற இலாக்கா செயலாளர்களுக்கோ, இல்லை இங்கே இருக்கிற டிஜிபிக்கோ, இல்லை கமிஷனர் போலீஸ் சென்னைக்கோ நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுக்கும்போது யாரை முதல்ல அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அங்கே முதல்வர் ஆஃபீஸில் இருக்கிற முதல்வரோட பிஏ எதுக்கும் சின்னவர்கிட்ட கேட்டுக்கோங்க சார், சின்னவர்கிட்ட கேட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை டெப்டிகிட்ட கேட்டுக்கோங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஏற்கனவே டெப்டியாக இருந்துச்சு, டெப்டிகிட்ட கேட்டுக்கோங்க சார்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இது ஏற்கனவே அவர் அதிகாரத்தை அனுபவிச்சுன்னு தானே இருக்கார். அவருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலாக ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்து தான் அந்த அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணால், அதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. 26 எலெக்ஷன் வருது, 26 எலெக்ஷனில் நீங்கள் போட்டி போடணும். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு போடுற ஓட்டா உதயநிதிக்கு போடுற ஓட்டான்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், எல்லா விஷயமும் வரும். இந்த விஷயங்கள்லாம் தேவைதானா? இந்த விஷயங்கள்லாம் நம்ம அனுமதிக்கலாமான்னு ஸ்டாலின் தான் டிசைட் பண்ணணும். கட்சி எல்லாம் ஓகே பண்ணும், ஆகாவோ எல்லாம் சொல்லுவாங்க. கட்சிக்காரங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு அடுத்து உதயநிதி வந்தால் உதயநிதி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற போஸ்ட் என்ன. இப்போ ராஜகண்ணனுக்குலாம் என்ன இருக்கும், அவருக்கு அடுத்தது ஏதாவது உதயநிதி வந்தால் நல்ல இலக்கா கொடுப்பாங்கன்னு அவரோட எண்ணமாக இருக்கும். வேறு என்ன சார் இருக்கும்? அதுதான் அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்டாலின் அவருடைய திமுகவுடைய எதிர்காலம், ஆட்சியோடைய எதிர்காலம், ஆட்சி தொடர்ந்து நடக்கணுன்ற எதிர்காலம், தேர்தலில் வெற்றி பெறணுன்ற அந்த விஷயங்கள்லாம் ஸ்டாலின் தான் கன்சிடர் பண்ணோம். உதயநிதிக்கு கொம்பு சீவி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட நோக்கமே வேறு. இப்படி எப்படியோ நம்ம இவரை பிடிச்சி நம்ம பண்ணிக்கலாம், நமக்கு ஏதாவது இந்த இடத்துல சீட்டை வாங்கிக்கலாம், அந்த இடத்துல இலாக்காவை பிடிக்கலாம், சிஎம்டிஏவை கேட்கலாம், இல்லை வேற ஒரு நல்ல இலாக்காவை கேட்கலாம்னு அவங்க யாராவது பல விதமான கற்பனையோடு இருப்பாங்க. இதுக்கு முடிவெடுக்க வேண்டியது ஸ்டாலின் தான். நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்டை பண்ணினா நமக்கு அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், கட்சிக்குள்ளே யாரும் பண்ண மாட்டாங்க, வேறு 26 தேர்தலில் நம்ம என்ன மாதிரி பிரச்சனையை சந்திப்போம், இதெல்லாம் ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவு. இப்போ நம்ம பேசின பல விஷயம் ஸ்டாலின் கொஞ்சம் அவர் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக. அதனால் அவர் உதயநிதி கொடுக்கறது யாரும் தடுக்கலை. உதயநிதிக்கு கொடுக்கறதுனால திமுகவுடைய 26 தேர்தலோட எதிர்காலம், மக்கள் கட்சியை தாண்டி ஓட்டு போடுற மக்கள், ஸ்டாலினுக்கு எதிரையும் போட்டுட்டு இருக்க மக்கள், அவங்க என்ன மாதிரியான நிலை எடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. உதயமுருகனுக்கு கொடுத்தாடுமா ஈக்குவலாக, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஸ்டாலின் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ரெண்டாவது, அவருக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் மறுபடியும் மக்கள் மத்தியில் ஒரு மீண்டும் அது அழுத்தமாக பதியும். ஆமாம், அவருக்கு உடம்பு சரியில்லை போட்டுக்க, அதான் உடனே சீக்கிரமாக நியமிச்சிட்டார் அப்படின்ற. ஸோ இதெல்லாம் ஸ்டாலின் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பாயிண்டெல்லாம் யோசிச்சாருனால ஒரு முடிவு எடுப்பார். அதனால் அவருடைய மனதே இன்னும் பழுக்கலைன்னு நினைக்கிறேன். அவருடைய மனதே பழுக்கலை. இந்த இவ்வளோ கேள்வி இருக்கிறதுனால அவர் மனம் பழுத்தால்தான் முடிவு வரும். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதிய சக்தியாக விஜய் வர்றார். தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி ஏற்கனவே அறிவித்திருக்காரு. இப்போ மாநாட்டுக்கான ஏற்பாடுகளையும் இவர் இருக்கார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அந்த இளைஞர் சக்தியை ஈர்ப்பதற்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக, ஒரு தடுப்பாக உதயநிதி இருப்பார். அவர் அந்த விஜய் பக்கம் இளைஞர்கள் போகிறத அவர் தடுத்து நிறுத்துவார். அந்த வகையில் 2026க்குள்ளே உதயநிதி ஒரு முக்கியமான இடத்தில் அமர்த்தப்பட்டால் அது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். திமுகவில் இருக்கிற இளைஞர் அணியினரே சொல்கிறாங்களே, அதை நம்ம எப்படி பார்க்குறது?
சார் விஜயோட ஓட் பேங்க் வந்து இன்னும் வந்து ஒரு அன்டெஸ்டடாக இருக்குது. அது என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் அவர் வந்து திமுகவுக்கு ஒரு போட்டியாவோ இல்லை வந்து அவரை எதிர்க்கிறதுக்கு உதயநிதி களம் காணணும் போன்ற விஷயங்களோ அதெல்லாம் வந்து உதயநிதி வந்து அரசியலுக்கு வந்து அவர் தன்னை நிரூபித்த பிறகு தான் நம்ம அதை பற்றிலாம் பேச முடியும். விஜய் வந்து நிரூபித்த பிறகு தான் பேச முடியும் நம்ம. அதனால் வந்து விஜயோடைய செல்வாக்கு அல்லது அவருடைய கட்சியோட எதிர்காலம் இல்லை அவர் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறாரு, அவர் திமுக எதிர்ப்பு அரசியலா பாஜக எதிர்ப்பு அரசியலா, இந்த மாதிரி பல விஷயங்கள், அவர் யாரோட கூட்டணி சேர போகிறார், தனியாக நிற்க போகிறாரா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா திமுக அணி என்பது பலமாக இருக்கிற ஒரு அணி. அது இதுவரையும் கூட்டணியில் வந்து அதை தோக்கடிக்கவே முடியல. 19லேருந்து இது வெற்றிகரமான ஒரு அணியாக இருக்குது. ஆஸ் லாங் அஸ் டெல்லியில் வந்து மோடி ஆட்சி செய்கிற வரையும் இந்த அணி வந்து சேஞ்சே ஆகாது. இந்த அணி இப்படியே தான் இருக்கும். இந்த அணி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த அரசாங்கம் பல நல்ல செய்கைகளும் செய்யுது, கெட்ட பேரும் நிறைய இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம், திமுகவோட இந்த கூட்டணி கட்சிகள் இதை எப்படி பார்க்குறாங்க? உதயநிதியோட அந்த அவங்களுக்கு இதில் ஒன்றும் பெரிய ஒன்றும் சங்கடம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆஸ் லாங் அஸ் வந்து உதயநிதிக்கு மேலே ஸ்டாலின் இருக்கிற வரையும் அவங்க இதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. உதயநிதிக்கு மேலே ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் பொறுப்பில் இருக்கிறவரையும் அவர் முடிவுகள் எடுக்கிற சூழலில் அவர் இருக்கிற வரையும் அவங்க வந்து இந்த திமுகவில் நடக்கிற இந்த மாற்றங்கள் பற்றி அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. அதனால் வந்து விஜய் வர்றது வராது அதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஈவன் விஜய் வந்தால் கூட திமுக அப்பவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயோட ஓட் பேங்க் ஒரு 7-8% இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவர் யாருடைய ஓட்டை பிரிப்பாருன்றதும் இருக்குது. இப்போ அதிமுக பலமிழந்து போயிட்டு இருக்கு, அவங்க ஒன்று சேராத ஒன்றுபடாத இருக்கிற போது அவங்க ஓட்டை கூட அவர் இழுக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் அவங்க ஏற்கனவே அதிமுக ஓட்டு உயர் ஜாதி ஓட்டுக்கள்லாம் பாஜகவுக்கு போயிடுது, பெண்கள் ஓட்டுக்கெல்லாம் திமுகவுக்கு வந்துடுது. இன்னும் மிச்சம் கொஞ்சம் இருக்கிற ஓட்டை வந்து விஜய் தள்ளிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் விஜய் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு போட்டியாக இருப்பார் எதிர்பார்க்கல. அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுதான் நம்ம அவர் யாருடைய ஓட் பேங்க் எடுப்பாரெல்லாம் பார்க்கலாம். அதனால் உதய் அவருக்காகவே உதய கொண்டணும் அப்படின்லாம் வந்து தேவையில்லை, அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. இது வந்து ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவு. வெவ்வேறு விஷயங்களை கன்சிடர் பண்ணி நம்ம ஏற்கனவே இப்போ பேசின விஷயங்கள்லாம் யோசித்து ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் கட்சியில் எந்த பிரச்சனையும் அவருக்கு இருக்காது. அந்த 26 தேர்தல் அதுக்கப்புறம் அந்த எதிர்கால அரசியல், எதிர்கால திமுக அது எப்படி ஒரு சேஃபாக வந்து உதயநிதி கையில் அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாருன்றது தான் பிரச்சனை. அதுக்கான சூழ்நிலை எப்போ வருது தான் பிரச்சனை வந்து உதயநிதி முதல்வரானது பழுக்கலைன்றது இல்லை, உதயநிதி முதல்வராகிறதுக்கான சூழல் இருக்குல்ல, அது வந்து இன்னும் ஒரு ஸ்டாலினோட மனசில் பழுக்காது இருக்கு ஆக்சுவலாக. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.